தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். அன்பான நண்பர்களே, நம்முடைய ஆலயத்திலே ஆத்துமாதாயத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வைத்திருக்கிறோம். அதை நான் வாசித்து காண்பிக்கிறேன். மார்க்கு 16:15. பின்பு இயேசு அவரை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே அவர் கட்டளையை கொடுத்துவிட்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம். அது ஆத்துமாதாயத்தை குறித்த கட்டளை என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கே போக வேண்டும், என்ன பேச வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் மனதிலே வைத்து கட்டளை கொடுத்திருக்கை பார்க்கிறோம். நீங்கள் உலகம் எங்கும் போங்கள், சகல சிருஷ்டிகளுக்கும் ஒரே ஒரு செய்தியை சொல்லுங்கள். அது என்ன செய்தி? அது சுவிசேஷம் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம். அடிக்கடி சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு சபையினுடைய தலையாக இருக்கிறார் என்று சத்தியவேதம் எபேசியரில் நமக்கு போதிக்கிறது. தலையாகிய கிறிஸ்துவனிடத்திலிருந்து கட்டளைகள் நமக்கு வருகிறது. சபை எப்படி வளரும் என்பது அவருக்குத்தான் தெரியும். ஆகவே அவர் என்ன போதிக்க சொன்னாரோ, என்ன பேச சொன்னாரோ அதை மாத்திரம் பேசுவது நமக்கு நல்லது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும், படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஒரே ஒரு செய்தியை பேசுங்கள், சுவிசேஷத்தை பேசுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம். சுவிசேஷம் என்பது நற்செய்தி. இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்ல போனால், இது உண்மைதானா என்று ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே இருக்கிற ஒரு நற்செய்தி. அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி என்பதை சத்தியவேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. பாருங்கள், ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரம் ரோமர் 16:26 விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். மறுபடியும் வாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம். அப்படியானால் சுவிசேஷம் என்பது ஒரு நபரை குறித்த ஒரு நற்செய்தி. அவருடைய பேர் இயேசு. வானத்தையும் பூமியும் படைத்தவர், உங்களையும் எங்களையும் படைத்தவர், நித்தியமானவர், சாவில்லாதவர். அவர் அருமையானவர்களே நல்லவர் என்று சத்தியவேதம் திட்டமாய் போதிக்கிறது. பொதுவாக கடவுள் என்று சொல்லும் பொழுது தண்டனை என்ற பயம்தான் மக்களுக்கு பொதுவாக மனதை ஆட்கொள்கிறது. ஆகவே பயம், ஒரு விதமான பயம் மக்களை ஆட்டி படைக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவன் பாசத்துக்குரியவர் என்று சத்தியவேதம் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. மிக மிக அன்புள்ளவர். ஆகவே 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கிறார்னு சொன்னால் போதும், ஆனால் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்னன்னு கேட்டால், அன்பை தவிர வேறொன்றும் அவரிடத்தில் இல்லை. இதை புரிந்து கொள்வது, ஞான வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்வது நமக்கு நல்ல எதிர்காலத்தை தரும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்.
கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கிறிஸ்துவை சுற்றி சுழலுகிற ஜீவியம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்வோமானால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நேசிக்க ஆரம்பிப்போம். கிறிஸ்தவ ஜீவியம் எளிதாக இருக்கும். வெற்றிகரமாக நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்த முடியும். ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை குறித்து, தேவன் நல்லவர் என்பதை குறித்து கூடிய மட்டும் எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு அதை விளக்கிச் சொல்லுகிறோம். அன்பானவர்களே, ஆகவே தேவனை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நல்லவர். நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே மனிதன் எப்படியோ அப்படித்தான் அவனுடைய செயலில் இருக்கும். தேவன் எப்படியோ அப்படித்தான் அவருடைய செயலில் இருக்கும். தேவன் நல்லவர், முற்றிலும் நல்லவர். இதை ஒவ்வொரு வாரம் நான் இதை வேதத்தின் ஆதாரத்திலிருந்து எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நல்ல தேவனிடத்திலிருந்து தீமையில் வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் இந்த நல்ல தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஆண்டவராக இவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீர் ஆண்டவர் என்று வாயினாலே அறிக்கையிட்டு வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லா இருளும் மாற ஆரம்பிக்கும், சாபங்கள் மாற ஆரம்பிக்கும், வியாதிகள் தொலையும், தரித்திரம் மாறும், பாவம் எல்லையை விட்டு ஓடிவிடும். ஆசீர்வாதங்கள் குடும்பத்திலே நீங்கள் எதிர்பாராமலேயே உங்களை தேடி வரும். காரணம், அவர் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர். சகலமும் அவருக்குள்ளே அடங்கியிருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே நன்மைகள் யாவும் பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. தீமைகள் யாவும் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. பரலோகத்திலே தேவன் ராஜாவாக ஆளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு பாதாளத்தின் ராஜா. எல்லா தீமைகளுக்கும் அவன்தான் காரணம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்திலே இருக்கிற அந்த திட்டம், அந்த சித்தம் அப்படியே நிறைவேற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறதை நாம் வேதத்திலே தெளிவாய் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். மத்தேயு 6:10, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த பின்பதை திருப்பி வாசிக்கிறேன். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தெளிவாக சொல்கிறேன். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல எந்த வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, இந்த குடும்பத்திலே செய்யப்படுவதாக, இந்த தொழிலே செய்யப்படுவதாக, இந்த வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. பரலோகத்திலே உள்ள சித்தம் என்ன? வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அருமையான அங்கே ஒரு குற்றமும் இல்லை, அங்கே ஜெயில் இல்லை, அங்கே சுடுகாடு இல்லை, இடுகாடு இல்லை. பாருங்க, சாராய கடை இல்லை, சினிமா கொட்டை இல்லை, ஒரு தீமையும் இல்லை. தேவன் ராஜாவாக ஆளுகிறார். பரிசுத்தம் அங்கே நிலவுகிறது. சுகமும் பலமும் நீடித்த நித்திய வாழ்வும் பரலோகத்தினுடைய நிலையான ஒரு பங்கு என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் கற்றுக் கொடுத்தார் ஜெபம் பண்ண. என்ன ஜெபம் பண்ண வேண்டும்? பரலோகத்திலே உம்முடைய திட்டம் நிறைவேறுகிறது போல பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த திட்டம் நிறைவேறுவதாக. அப்படியானால் அருமையான துன்பங்கள், அகால மரணங்கள், விபத்துகள் இவளெல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய திட்டம் அல்ல. இவள் எப்பொழுது வந்தது? எப்போது ஆதாம் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு பிசாசுக்கு செவி கொடுத்தானோ அன்றிலிருந்து
தேவன் வைத்த அந்த ஒரிஜினல் சிஸ்டம் அருமையானவர்களே மாறிவிட்டது. விரும்பத்தகாத காரியங்கள் கொட்டுகிறது, கொத்துறது, பல்வேறு வியாதிகள், தொற்று வியாதிகள், பாருங்கள், அகால மரணங்கள், இவள் எல்லாம் மனிதனை வந்து பிடித்து கொண்டது. போன வாரத்தில் நான் சொன்னேன், தீமையை மனிதன் வரவேற்று கொண்டான். ஆதி மனிதன் தீமையை வரவேற்று கொண்டபடினாலே அவன் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி பாதிக்கப்பட்டு விட்டது. நாம் அவனுடைய சந்ததியார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு நல்லவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பாவம் செய்யாதவர்களையும் இந்த தீமை தீண்டி பார்க்கிறது என்று சத்தியமேதம் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு மக்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது. பாவம் செய்யாதவர்கள் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள், தேவன் ஏன் அனுமதி கொடுத்தார் என்ற கேள்வி எல்லாம் இன்றைக்கு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆதாமனுடைய பாவம், அதனுடைய விளைவு அருமையான பாவம் செய்யாதவர்களையும் இன்றைக்கு பாதித்து கொண்டிருக்கிறது. ஏன் விசுவாசிகள் ஊழியக்காரரை கூட பாதித்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் கேள்விக்கு பதில் தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்திலே தேவன் ராஜாவாக இருக்கிறார். அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவர் நல்லவர், அவருக்கு தீமை செய்ய தெரியாது. பூலோகத்திலே பிசாசு ராஜாவாக இருக்கிறான். யோவான் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, இந்த உலகத்தின் ராஜா வருகிறான், எனக்கு அவனிடத்திலே ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பிசாசை உலகத்தின் அதிபதி, உலகத்தின் ராஜா என்று இயேசு சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே தான் பூலோகத்திலே இவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் அகால மரணங்களும் விபத்துகளும் தீராத தொற்று நோய்களும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு பாய்த்து கொண்டிருக்கிறது. நல்லவர்கள் இந்த இயேசுவின் பட்சமாக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த வட்டத்துக்குள்ளே அவர்கள் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம் இந்த வட்டத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு பாதுகாவல் இருக்கிறது. தேவனை குறித்த அறிவு நிறைந்தவர்களுக்கு பாதுகாவல் இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே வாழ்க்கையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டு கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருப்பில்லானால் இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவருக்குள்ளே ஓடி வாருங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானுக்கு ஓடி சுகமாயிருப்பான் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, நீ வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்க பார்க்கிறோம். பாருங்கள், நீ செல்வத்திலே வாழ்ந்து சரீரத்திலே சுகமுடையவனாய் இருக்க நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்க பார்க்கிறோம். கர்த்தருடைய விருப்பம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி விடாது. காட்வேட் பாட், மேன்வேட் பாட் என்று இருக்கிறது. தேவனுடைய செயல்கள், மனிதனுடைய செயல்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. தேவனுடைய செயல் அருமையான நம்மை பாதுகாப்பது. நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியாது. எல்லாம் மருந்து மாத்திரைகள் டாக்டர்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் பாதுகாவல் தேவனிடத்தில்தான் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் மருந்துக்கு விரோதிகள் அல்ல. மருந்து எடுக்கணும்னா எடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாதுகாவல் இயேசுவின் நாமத்திற்குள்ளே இருக்கிறது, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது, இயேசுவின் சிலுவையில் இருக்கிறது, இயேசுவின் அன்பிலே இருக்கிறது, இயேசுவின் செட்டையிலுக்குள்ளே இருக்கிறது, இயேசுவின் அரவணைப்புக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அனுமதித்து தான் இந்த உலகத்தில் எல்லா தீமைகளும் நடக்கிறது. நம்முடைய தேவன் பெரியவர், அவரை தெரியாமல் ஒன்றும் நடக்காது என்று சிலர் தத்துவம் பேசி கொண்டிருக்கிறார்கள். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வேதத்துக்கு இது பொருந்துமா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது.
அனுமதி கொடுப்பது என்பது பாருங்கள், இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ அக்கிரமங்கள் நடக்கிறது. எத்தனையோ பேர் பாருங்க, எத்தனையோ கொலையை செய்துட்டு ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கான். எல்லாவற்றுக்கும் தேவனா அனுமதி கொடுத்தார். அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் இவங்க அறுபாடு எடுத்துகிட்டு போனாங்களா வெட்டுறதுக்கு? யோசித்து பாருங்க. இது பிசாசு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறபடினாலே அருமையாலுமே நடக்கிற காரியங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநேக தேவன்ற பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் கூட தெளிவில்லாதபடினாலே கலங்கி போயிருக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கலக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் இயேசுநாதர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது என்ன? உடைய வசனமே சத்தியம் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து தெளிவாய் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது பிரசங்கியாருடைய வேலை. இதில் பிசகு ஏற்படுமானால் மக்களுடைய நம்பிக்கையிலேயே பிசகு ஏற்படும், அது வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அனுமதி கொடுக்கிறது கடவுள் அனுமதி கொடுக்கிறது இல்லை. எபேசியர் 4:27 பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் இடம் கொடுத்துட்டாரு, நாம் என்ன செய்ய முடியும்? அப்படி எழுதப்படவில்லை. பிசாசுக்கு நீங்கள் அனுமதி கூடாதிருங்கள். அந்த வியாதிக்கு, அந்த வேதனைக்கு, அந்த அகால மரணத்துக்கு, அந்த பிசாசின் கிரியைகளுக்கு, அந்த துன்பத்திற்கு நீங்கள் அனுமதி கூடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் வேதம் புதிய ஏற்பாட்டிலே முழுவதும் போதிக்கிறது. பூலோகத்தை நீங்கள் எவளை கட்டுவீர்களோ அவளை பரலோகத்திலே தேவன் கட்டியிருக்கிறார். பூலோகத்திலே முதலாவது நீங்கள் எவளை அனுமதிக்கிறீர்களோ அவைகளை பரலோகத்திலே தேவன் அனுமதிக்கிறார். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு மதிப்பு கொடுத்து தேவன் அதன்படி அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறது பார்க்கிறோம். அப்படி தான் வேதம் போதிக்கிறது. நம்முடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கலாம். அனுபவத்தை வைத்து அருமையானவர்களே ஒரு போதகத்தை பண்ணக்கூடாது. நம்முடைய அனுபவத்தை வார்த்தைக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ள வேணும். ஆகவே இந்த காலவெளியில் சில பிரச்சனை ஊடகங்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, வேதம் சொல்வது பிரச்சனைகளை, துன்பங்களை, தீமைகளை இயேசுவின் நாமத்திலே எதிர்த்து நெல்லுங்கள், விரட்டியடியுங்கள் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. நன்மைகளுக்கு வரவேற்பு கொடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்றி தெரிவியுங்கள் ஆண்டவருக்கு. ஏனென்றால் நன்மைகள் யாவும் பரலோகத்தில் நெருங்கி வருகிறது. அவருக்கு நன்றி தெரிவிக்கும் போது அடுத்த நன்மை நம்மை வந்து அடைவதற்கு வழியை வகுத்து கொடுக்கிறோம். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி ஆயத்தப்படுத்துது? அடிக்கடி நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஜெபம் அதிகமாக நன்றி நிறைந்த ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். காரணம், அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களுக்காக செய்திருக்கிறார். உங்கள் கணவன் செய்யாத காரியம், உங்களுடைய இனஜனத்தார் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்திருக்கிறார். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக வாலிபத்தின் கொழுமையான பருவத்தில் 33 வயதில் சிலுவை ஏறி தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்து வரைக்கும் தொங்கினார்னு சத்தியவேதம் சொல்கிறது. நிர்வாணமாக தொங்கினார், ரத்தத்தை சிந்தினார், பாடுகளை அனுபவித்தார், நரகத்துக்கு போனார். அங்கே 3 நாள் கஷ்டத்தை அனுபவித்து விட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். இது நற்செய்தி, சுவிசேஷம். இந்த தேவனாலே ஒரு நஷ்டம் உங்களுக்கு வராது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் ஒரு தவறு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நஷ்டம் வந்திருக்கலாம். ஏனென்றால் ஆதாமுனுடைய பாவத்தினுடைய விளைவு இந்த உலகத்திலே வலிமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து விரட்டி அடித்தால் ஒழிய நீங்கள் பாதுகாவலாக இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாக இருப்பான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சும்மா இருப்பான் போல, உபவாசம் பண்ணிகிட்டே இருப்பான், ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பான் போல. 2 சக்திகள் இருக்கிறது. ஒன்று நல்ல சக்தி, அடுத்தது தீய சக்தி.
ஒன்று வாழ்வின் சக்தி, அடுத்தது அழிவின் சக்தி. ஒன்று ஜீவசக்தி, அடுத்தது சாவின் சக்தி. ஒன்று இயேசு, அடுத்தது பிசாசு. இதில் இயேசுவை நேசிக்க ஆரம்பியுங்கள், அதிகமாக நெருங்கி வாருங்கள். பிசாசுக்கு அதிகமாக நெருக்கம் கொடுங்கள், எதிர்த்து நிலுங்கள், ஓடி போவான். ஒருத்தர் சொன்னார், இயேசு நாமத்தை சொன்னையா? 5 நேரம் சொன்னேன், ஓடின மாதிரி தெரியலையே. 5 நேரமா? பாருங்கள், எது உங்களுடைய வாழ்வா ஜீவனா என்ற ஒரு கேள்வி. சும்மா 5 நேரம் சொன்னேன், 10 நேரம் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கிறதில்ல. பிசாசு மனுக்குலத்தினுடைய எதிரி, தேவனுடைய எதிரி, குடும்பத்தினுடைய எதிரி, தொழிலுடைய எதிரி. ஆகவே உங்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறான் என்று யோவான் 10:10 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நானோ திருடன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவன் ஓடும் வரைக்கும் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். 100 முறை சொல்லுவீர்களோ 1000 முறை சொல்லுவீர்களோ கர்த்தருடைய நாமத்தை வாயில வைக்க வேண்டும். பிசாசை அருமையான துரத்த வேண்டும், மிதிக்க வேண்டும். பாருங்கள், மனுஷற்ற ரொம்ப அன்பாக பழக வேண்டும் என்று சத்தியவேதம் விசேஷமாக புதிய ஏற்பாடு போதிக்கிறது. ஆனால் பிசாசு என்று சொல்லும் பொழுது உடனே அருமையானுள்ளே மிதியுங்கள் என்றுதான் எல்லா இடத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. காலில் செருப்பை போட்டு பாருங்க, மிதிக்கிற ஒரு தகுதியை படைத்த ஒரு நபர் தான் பிசாசு. சும்மா இருந்தா அருமையானுள்ளே அது அனுமதிக்கு சமானம் என்பதை இந்த காலை வெள்ளே தெரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சும்மா இருந்தா அது அனுமதிக்கு சமானம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க ஒரு நாள், நான் சும்மா தான் இருந்தேன் பாஸ்டர், ஆனால் அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய ஆவியான்னு கற்றுக் கொடுத்தாரு, சும்மா இருந்தது தான் பாவம். பைபிளில் சும்மா இருங்கன்னா போட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பரிசுத்தாவி பெற்றதுக்கப்புறம் சும்மா இருங்க, அதுக்கப்புறம் நான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவேன், அங்கேயும் சும்மா இருங்கன்னு போடல. சும்மா இருக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு சவால் இருக்குது இந்த உலகத்திலே, எதிர்ப்பு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் ஜெயம் கொள்ளுகிறவன், பிசாசை எதிரி என்று நினைக்கிறவன், அவன் பயப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சிலுவை, இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை. இவளை உறுதியாய் பிடித்து கொண்டு உறுதியாய் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். 1 வேதன் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எல்லாரையும் விழுங்க முடியாது, யாரை விழுங்கலான்னு தேடிட்டு இருக்கான்னு போட்டிருக்கு. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆகவே ஒரு நேரம் இயேசு நாமத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கிறதில்ல. இது ஒரு விசுவாசத்து நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், எதற்காகவே நீ பிடிக்கப்பட்டாய் என்று சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே அருமையானவர்களே உறுதியாய் பிடிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார் என்று சத்தியவேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிகமாக வார்த்தைகளை வாயிலே உச்சரித்து பழக வேண்டும். கர்த்தரோடு அருமையானவர்களே நெருங்கி வர வேண்டும். இந்த கொடைக்குள்ளே பாதுகாவலுக்குள்ளே அருமையானவர்களே நீங்கள் நெருங்கி வரும்படி கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே ஒரு பொல்லாங்கன் ராஜாவாக இருக்கிற உலகத்திலே ஆதாம் நம்மை தள்ளிவிட்டான். படைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இன்பமாக தேவன் வைத்திருந்தார், எல்லாவற்றையும் துன்பமாக ஒரு மனிதன் மாற்றிவிட்டான். ஏன்? சித்த சுயாதீனத்தோடு மனிதன் படைக்கப்பட்டபடியினாலே அந்த சித்த சுயாதீனத்தை தெரிந்து கொள்ளுகிற அந்த உரிமையை தப்பாக பயன்படுத்தி பிசாசோடு சேர்ந்து இந்த உலகத்தை குட்டி நரகமாகிட்டான். சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன், தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதை நீங்கள் ஞான அறிவோடு புரிந்து கொள்ள முடியுமானால் தீமையை எதிர்த்து அடித்து விரட்டி நன்மைகளை
அனுபவிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்கள், ஆகவே படைப்பை பார்க்கும் பொழுது எல்லாம் பிரமாதமாக, ஆச்சரியப்படுகிற விதமாக, இது உண்மைதானா என்று கேட்கக்கூடிய ஒரு அளவிலே அருமையானவர்களே தேவன் படைத்திருக்கிறார். அதுவே சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தீமையான எதையுமே படைக்கவில்லை. மனிதனுக்கு எது எது நன்மை பயக்கமோ அதை ஆராய்ந்து அறிந்து திட்டமிட்டு தேவன் உச்சரித்து தம்முடைய வாயின் வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தார். ஏதேன் தோட்டத்தை குறித்து இன்னும் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எல்லாம் தேவன் தான் செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து விடுங்கள். ஆதாம் தனக்கென்று ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டிட்டான் போல. இந்த காலத்து மாதிரி இல்லை. ஆவி உலகத்திலே கண்களால் காணக்கூடாத காரியங்களை நீங்கள் காண வேண்டுமானால் இந்த புஸ்தகத்தை படிக்கணும். ஏன்னா இது கண்களால் காணக்கூடாத தெய்வீகமான காரியங்களை நாம் வாசித்து புரிந்து கொள்ளும்படி நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இது சாதாரண புஸ்தகம் இல்லை, இது ஜீவ புஸ்தகம். சாதாரண புஸ்தகங்கள், நாவல்களை நாம் நியூஸ் பேப்பரை ஒரு நேரம் வாசிச்சுட்டு எரிஞ்சிட்டு பேசாமல் போயிடுறோம். ஆனால் இதை வாழ்நாள் முழுவதும் ஏற்றி போற்றி படிக்கிறோம். காரணம், தேவன் நமக்கு பிரத்யேகமாக எழுதின வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்குள்ளே பாருங்கள், ஒருவனை செல்வந்தனாக்கக்கூடிய ஒரு திராணி பலன் இருக்கிறது. விசேஷமாக ஏதேன் தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது செல்வம் நிறைந்த ஒரு தோட்டம் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏதேன் என்றால் இன்பம் என்ற அர்த்தம். இன்பம் என்றால் துன்பம் இல்லை என்ற அர்த்தம். அப்போ ஆண்டவர் படைக்கும்போது துன்பத்தை துளிவிட படைக்கலையா? இல்லை, அது அவருடைய சித்தம் இல்லை, அவருடைய விருப்பம் இல்லை. பரலோகத்தில் ஒரு துன்பமும் இல்லை. யாரும் அங்கே துன்பப்பட்டுக்கிட்டு எங்கும் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல. இங்கே பூலோகத்தை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான பிரச்சனைகளாலே பாதிக்கப்பட்டு இன்னைக்கு தபித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் பதில் செய்யும்படி இயேசு இந்த பூலோகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி கிரயத்தை கொடுத்து பதிலை வைத்திருக்கிறார். அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். அதுக்கு பேர் ரட்சிப்பு. இயேசுவே என்ற உள்ளத்துக்கு வாரும், என் ஆண்டவராக தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அருமையானவர்களே வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.